எங்க அண்ணனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இப்படிதான் நான் பார்ப்பேனா? ஒரு நல்ல தலைவரை இந்த தமிழ்நாடு இழந்துருச்சு. இனிமே யாரும் உங்களெல்லாம் காப்பாற்றுவா? யாருமே உங்களெல்லாம் காப்பாற்றவே மாட்டாங்க. நான் இந்த நிலைமையில தான் அவரை பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் ஒரு தடவை கூட அவரை பார்த்ததில்லை. நான் சின்ன வயசுல இருந்து அவர் அண்ணனா நினைச்சுதான் பார்த்துட்டு இருக்கேன். இப்படி வந்து பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லையே. எங்க அண்ணனை இப்படி கொடுமை பண்ணிட்டாங்களே எல்லாரும். உங்க அரசு எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. இந்த மாதிரி மனுஷன் உங்களுக்கு யாரெல்லாம் கிடைப்பா? காசுக்கு ஆசைப்பட்டு கடைசி வரைக்கும் அவரை முதலமைச்சர் ஆகாமலே பண்ணிட்டீங்களே. நீங்க தான் இதுக்கெல்லாம் அனுபவிப்பீங்க. ஐயா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. என் தலைவன் தாரக மந்திரத்தின் தமிழகத்தின் தலைவன் எங்களை விட்டு போய்விட்டார். என்றிருந்தாலும் என் தலைவன் எங்களோடவே இருப்பார், தொண்டர்களோடவே இருப்பார். எங்களுடைய தலைவர் அன்னதான பிரபு, எங்களுடைய தலைவர் அன்னதான பிரபு. மெரினால இடம் கிடைக்கணும் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம். என் தமிழகத்தின் ஐயா இப்போ வந்து அரசு சார்பாக ஏற்பாடுகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இன்னும் நல்லா பண்ணணும். அதிகமாக வந்துட்டே இருக்காங்க. அவனுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பார்த்து பத்திரமா பண்ண வேண்டியதும். தமிழகத்தை திருப்பியும் இந்த மாதிரி நடிகர் வந்து யாருமே கிடைக்க முடியாது. வேண்டும் வேண்டும் மெரினா வேண்டும், மெரினா வேண்டும். வாழும் வள்ளல் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மதுரையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்து வல்லரசு என்று படம் எடுத்து வானத்தை போல நின்று சிம்மாசனத்தில் அமரும் எங்கள் அண்ணன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நேற்றைய நடிகர் சங்கத்தின் தலைவர், இன்றைய எதிர்க்கட்சியின் தலைவர், நாளைய தமிழகத்தின் முதல்வர் என்று இப்படி வசனம் நான் பேசினேன். அவர் முதலமைச்சராக வருவார் என்று நினைத்தோம். இந்த பாலாபோன தமிழ்நாட்டு மக்கள் என்றுமே ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் இப்படி ஆக்கிவிட்டார்கள். தோற்று போனது கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் அல்ல, இந்த தமிழக மக்களே. ஐயாவோட மறைவு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க அனைத்து ரசிகர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு அனைப்பேருக்குமே மிகப்பெரிய பேரிழப்பு. எனக்கெல்லாம் கூட பிறந்த அண்ணா மாதிரி. அதனால் வந்து இந்த துயரத்தை வந்து எங்களால் சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் அண்ணனை. அவர் என் கூட போகிற ஐயா, நாங்கள் திருச்சி மாவட்டத்திலேருந்து வர்றோம். திருச்சியிலேருந்து வர்றோம். கேப்டனை பார்க்குறதுக்கு 2 நாளாக கால் கெடுக்க நின்று வந்து பார்க்குறோம். ஒரு மாமனிதரை இழந்து விட்டோம். அவரால் வாடும் தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் எங்களது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் கேப்டன் போல் ஒரு மாமனிதர் பூமியில் பிறப்பது மிகவும் அரிது. மாநிலராய் பிறத்தல் அரிது என்ற சொல்லுக்கேற்ப கேப்டன் அவர்கள் வாழ்ந்து காட்டியுள்ளார். அவர் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.